அன்பான சகோதரர்களே, கபர் ஜியாரத் பற்றிய விவாதம் இவர்களுக்கு மாபெரும் தோல்வி. இதுவரையிலும் வலிமார்கள் என்று ஒரு பிரிவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இந்த விவாதத்தில் வலிமார்கள் என்று ஒரு பிரிவு உண்டு என்று ஒத்துக்கொண்டார்கள். அவர்களால் கபறுகளை கட்டக்கூடாது என்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியவில்லை. அவர்கள் காட்டியது கபறுகளின் மீது மஸ்ஜிதுகளை கட்டக்கூடாது என்ற ஆதாரம். அதற்கும் நம்முடைய தர்காவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் சொன்னபோது அவர்களால் மறுப்பு சொல்ல முடியவில்லை. அவர்களிடம் நாம் கேட்டோம், இதுவரை நீங்கள் கபறுகளை தரைமட்டமாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, இந்த விவாதத்தில் நீங்கள் கபறுகள் மீது மண்ணை குவித்து வைக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, என்ன உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன? ஏன் இந்த முரண்பாடு என்று கேட்டபோது அவர்கள் கேட்டார்கள், கபறுகளை தரைமட்டமாக்க வேண்டும் என்று நாங்கள் எங்கே சொன்னோம் என்று கேட்டார்கள். அவர்களுடைய ஏகத்துவ பத்திரிகையில் இதோ காட்டப்படுகிறது. இந்த வார தெரியும். இதை காட்டுங்க. எனவே இந்த விவாதத்தில் உண்மையில் அவர்கள் ஒரு நேர்மையான விவாதத்தை நடத்தவில்லை. அவர்கள் காட்டியதெல்லாம் சூழ்ச்சிகள், மோசடிகள், பொய்கள் மூலமாக மக்களை ஏமாற்ற நினைத்தார்கள். ஒரு வாதத்துக்கு கூட உண்மையான ஆதாரத்தை அவர்கள் காட்ட முடியவில்லை. அவர்கள் காட்டியதெல்லாம் தவறான அர்த்தங்கள், தவறான கருத்துக்கள், தவறான ஆராய்ச்சிகள், உண்மைக்கு புறமான ஆராய்ச்சிகளை தவிர நேரான ஒரு வாதத்தை வைத்து அதற்கு சரியான ஆதாரத்தை காட்டி அவர்கள் நேர்மையான விவாதத்தை நடத்துவதற்கு தயாராகவே இல்லை. இவர்கள் விவாதம் என்று சொல்லும் போதெல்லாம் நாம் நினைப்போம் உண்மையான விவாதத்தை நடத்துவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் இவர்கள் நம்முடைய முன்னால் கொண்டு வரப்பட்ட போது இவர்கள் மாபெரும் பொய்யர்கள் என்பதும் மோசடிக்காரர்கள் என்பதும் இவர்கள் சொல்வதெல்லாம் வெளிப்படையில் மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் என்பதும் இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவாதத்தில் நமக்கு சில உண்மைகள் தெரிகிறது. 25 வருடங்களுக்கு முன்னால் ஏழைகளாக இருந்த இவர்கள் இன்று கோடாதிபதிகளாக இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். என்ன புரிகிறது? மார்க்கம் என்ற பெயரில் தவறான கருத்துக்களை சொல்லி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதுதான் இவர்களுடைய நோக்கம் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இவர்கள் தவறான ஆராய்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் என்பது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுக்குரிய உன்னதமான பண்பாடு கூட, உயர்ந்த கலாச்சாரம் கூட இவர்களிடம் இல்லை, உண்மையான ஒழுக்கம் இல்லை என்பது இந்த விவாதம் படம் பிடித்து காட்டியிருக்கிறது. இந்த விவாதத்தின் போது ஆரம்பத்தில் 9:20க்கு அனைத்து பார்வையாளர்களும் ஆசனங்களில் அமர வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் இவர்கள் 9:20 ஆன போது வாசல்கள் ஏராளமான ஆலிம்கள், பொதுமக்கள் வருவதற்காக காத்து நிற்கவே அவருடைய கண் முன்னால் வைத்து வாசல்களை அடைத்து விட்டார்கள். அரக்கத்தனத்தை காட்டினார்கள், இரக்கமில்லாத மனித தன்மையற்ற செயலை காட்டினார்கள். அந்த வாசல்கள் இருக்கக்கூடிய மக்களை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலை அடைத்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் கண் முன்னாலே அவர்கள் முன்னால் வாசலை அடைத்தது இவர்களுடைய அரக்கத்தனத்தை தான் காட்டுகிறது. மட்டுமல்லாமல் இவர்களுடைய வாயில் அந்த வார்த்தைகள் எல்லாம் மிக தரங்கட்டவைகளாகவே இருந்தன. இவர்கள் மக்களை பார்த்து ராஸ்கர்கள் என்று சொன்னார்கள். கலீல் ரசூலும் பிஜேயும் மக்களை பார்த்து ராஸ்கர்கள் என்று சொன்னதை நீங்கள் கேட்டீர்கள். மட்டுமல்லாமல் இவர்கள் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி என்பவரும் ஹலீல் ரசூல் என்பவரும் அவர்களுடைய அணியை சேர்ந்தவர்களை பார்த்து வாருங்கடா என்று கையை சுருட்டி மக்களை அடிப்பதற்காக அழைத்ததை நீங்கள் பார்த்தீர்கள். ஒழுக்கமற்ற ரவுடித்தனமான கெட்ட வார்த்தை பேசக்கூடிய பழக்கம் தான் இவர்களுக்கு உரியது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இது யாருடைய பண்பு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குடைய பண்பை சொல்லும் போது இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய்தான் பேசுவான். அவர்களுடைய ஏராளமான பொய்கள் நாங்கள் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறோம். இதா ஹஸம ஃபஜர, அவன் தர்க்கித்தால் கெட்ட வார்த்தை பேசுவான். அவர்களுடைய கெட்ட வார்த்தையில் நாம் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எனவே இவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் அல்ல, இவர்களுடைய உள்ளங்களில் ஈமான் இல்லை, இவர்கள் முனாஃபிக்குடைய பண்புகளை எல்லாம் கொண்டவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று இவர்கள் சொன்னார்கள், இந்த விவாதத்தில் சொன்னார்கள், சஹாபாக்கள் நரகத்தில் எறியப்படும் போது சஹாபாக்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் அல்லாஹ் புரிந்து கொண்டான் என்று சொல்லும் போது இவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் நரகத்துக்கு சொந்தக்காரர்கள். எவ்வளவு இஸ்லாத்துக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாறுபட்ட சட்டங்களை, மக்கள் ஈமானை அழிக்கக்கூடிய, இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய சட்டங்களைத்தான் இவர்கள் சொல்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொன்னார்கள், ஃபிக்ஹ் கிதாபுகளில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாறுபட்ட சட்டங்கள் இருப்பதால்
ஃபிக்ஹ் கிதாபுகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இவர்கள் சொன்னார்கள். நாம் கேட்டோம், உங்களுடைய கருத்தின்படி குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துக்கள் புகாரியில் இருக்கிறதே, முஸ்லிம் இருக்கிறது, எனவே நீங்கள் புகாரியை முஸ்லிமையும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நாங்கள் சொன்னபோது அவர்களுக்கு தெளிவான பதிலை சொல்ல முடியவில்லை. எனவே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் இனி எங்காவது மேடைகளில் பேசும்போது, டிவியில் பேசும்போது புகாரியை முஸ்லிமையை ஆதாரமாக காட்டினால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாறுபட்ட காரணத்தால் ஃபிக்ஹ் கிதாபுகளை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் புகாரியை முஸ்லிமையும் ஆதாரமாக காட்டக்கூடாது என்று மக்கள் இவர்களிடம் ஆணித்தரமாக பேச வேண்டும். இந்த விவாதம் முடியும் நேரத்தில் நாம் சொல்கிறோம், மக்களே, சமுதாய பெருமக்களே, இங்கு நீங்கள் இவர்களுடைய பண்பாடுகளை தெளிவாக பார்த்தீர்கள். மக்களை கெட்ட வார்த்தைகளால் திட்டியவர்கள் யார்? அசிங்கமான வார்த்தைகள் பேசியவர்கள் யார்? அடிக்க சொன்னவர்கள் யார்? ரவுடித்தனம் காட்டியவர்கள் யார்? அரக்கத்தனம் காட்டியவர்கள் யார் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஆளுங்களை பார்க்கும் போது எவ்வளவு பண்பாட்டுடன், கலாச்சாரத்துடன், ஒழுக்கத்துடன் நடந்துள்ளனர் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவிய பண்பாடும் ஒழுக்கமும் கலாச்சாரமும் உண்மையான ஆராய்ச்சியும் கருத்துக்களும் யாரிடம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இமாம்களை பின்பற்றக்கூடிய, சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் தான் உண்மையான கூட்டம். இது போன்ற முனாஃபிக்குகள் அவர்கள் தவறானவர்கள், வழிகட்டவர்கள். எனவே முஸ்லிம் சமுதாயம் இவர்களை பின்பற்றக்கூடாது, இவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் சொல்லிக் கொண்டு நிறுத்துகிறோம்.